ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக நடத்தக்கூடிய இந்த 12வது கருத்தரங்கிற்கு முதல் பேச்சாளராக திரு நம்மளுடைய சகோதரர் திரு சுப்பிரமணிய பெருமாள் அவர்களை வருக என வரவேற்கிறோம். வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சார். நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் சொல்லும் சூட்சமங்கள் அப்படின்னு. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வந்து நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறாரு. வாங்க சார், நீங்கள் தான் முதல் பேச்சாளர், வந்து மேடையை அலங்கரிக்கங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு குலதெய்வ சரணம். ஓம் உச்சிஷ்ட மகா கணபதி சரணம். திருப்பூர் சகோதரிகள் மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 12வது கருத்தரங்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய அனைத்து குருமார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சிறப்பு பேச்சாளர்கள் அவர்களால் வரக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த ஜோதிட கருத்தரங்கம் ஒரு வருஷம் கொண்டு போகிறதே கொஞ்சம் பெரிய விஷயம்தான். இன்றைக்கி கருத்தரங்கம் நடத்துகிறதே பெரிய விஷயம். அதில் இந்த 12 மாதம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா, இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகளை நன்றி தெரிவிக்கணும். அவங்களுடைய சிறப்பான வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. அவங்க ஏன்னா ஒரு கருத்தரங்கு நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை ஒரு வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். ஓராண்டு கொண்டு வந்திருக்கிறது மிக சிறப்பான விஷயம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பற்றின ஒரு சூட்சமம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். பார்த்திங்கன்னா நட்சத்திரம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நட்சத்திரத்தில் எல்லாமே இருக்குது. நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் அனைத்துமே நிர்ணயிப்பது நட்சத்திரம் தான். ஒரு பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு 50% பயணிக்குது. இந்த நட்சத்திரங்கள் வழியாகத்தான் எல்லா கிரகங்களுமே செயல்படுது. எந்த கிரகமானாலும் தசாபுத்தி எதுனாலும் நட்சத்திரம் வழியாக செயல்படுது. இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருக்குது. இந்த நட்சத்திரம் ஒவ்வொன்றுமே ஒரு காரகத்துவத்தையும் ஒரு பாவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து ஒரு ஜாதகம் சொல்கிறப்ப, ஜோதிடர்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஜாதகம் சொல்கிறதுக்கு நட்சத்திரத்தோட காரகத்துவம், அதனுடைய உணவுகள், அதனுடைய தெய்வங்கள், அதிதேவதை, இந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் வந்து கணக்கிட்டு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஜாதகம் சொல்கிறதுக்கு ஈஸியான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம், அதில் யார் பிறந்தாங்க, இந்த பிறந்தவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல வரக்கூடிய ஜாதகருக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் வந்து 50% வந்து சொன்னோம்னாலே அவங்க ஜாதகத்தில் ஓகேன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 9 நட்சத்திரங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். பின் நட்சத்திரங்கள் அடுத்த மாதம் பேசலான்னு இருக்கிறேன். ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால. முதல் நட்சத்திரமாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதிதேவர்கள் சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி குமாரர்கள். இந்த அஸ்வினி குமாரர்கள் யாருன்னா தேவர்களுக்கு மட்டும் மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவம் சார்ந்த தொழிலில் படிச்சிருக்கலாம், அல்லது அவங்க வீட்டிலே ஒரு மருத்துவர் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் அவர்கள் வந்து கோயிலுக்கு ஒரு சித்த மருத்துவராக கூட இருப்பாங்க, அல்லது கோயிலுக்கு சேவை செய்வர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல் கேட்டவுடனே நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீட்டில் யார் மருத்துவர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் யார் கோயில் பூசாரியாக கூட இருக்கிறாங்க, இல்லை கோயிலுக்கு உபயம் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகி, ஒரு நாட்டாமைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஞான நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க பூரா பார்த்திங்கன்னா நல்ல ஞானம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த அறிவு, தெளிவு, உணர்தல், புரிதல் இது எல்லாமே அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வக்கீல்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க. இங்கே வந்து சூரியன் வந்து உச்சமாகிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய அரசாங்க பதவிகள், அரசாங்க நிர்வாகிகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை கிடைக்குமான்னு சொன்னால் இங்கே கேது வாங்கின சாரத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அரசு சம்மந்தமான வேலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது அரசாங்கத்துறையில் இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. தந்தையை மதிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லிக்கிட்டே அஸ்வினி நட்சத்திரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா குறியீடுன்னு சொல்லும்போது குதிரை தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் தான் இந்த காரகமாக வர்றாரு. இந்த கேது பகவான் நட்சத்திரம் இருக்கவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பார்வை குறைபாடு சில நேரங்களில் கண்டிப்பாக வந்துடும். இந்த கிரகங்கள் அஸ்வினி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது பகவான் சரியான நிலையில் இல்லாதப்ப பார்வை குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் கருகுலைப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் கருகுலைப்பு அப்படின்னு சொன்னால்
புராண காலத்தில் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லி கூட இவர் பிறந்த நட்சத்திரக்காரர் என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனுடைய மனைவியை வந்து தன்னுடைய வில்லால் விட்டு அந்த கருவை வந்து கலைக்கிறாரு. அந்த அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுறாரு. அது ஒரு கதையாக இருந்தால் கூட இந்த நட்சத்திரம் சொல்கிறப்ப அது ஒரு கருவளைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயையும் சேயையும் பிரித்தெடுக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளை பிரித்தெடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிலே விழுவும், 2ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் விழுவும், 3ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் விழுவும், 4ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தை விழுவும். இந்த பொதுவாக இந்த 4 பாதங்களை வச்சே நம்ம ஒரு ஈஸியாக சொல்லலாம். அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப குதிரை தலை அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இந்த குதிரை தலை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்டக்கூடிய போட்டி குதிரைன்னு கூட சொல்லலாம். 1ஆவது பாதத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தவங்க வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட வெற்றி வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆவது நட்சத்திரம் அவிசினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பார்வைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக கொஞ்சம் 2 விதங்கள்லையும் அங்கிட்டு இங்கிட்டு மாறி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குதிரை தாய்மை குதிரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1ஆம் பாதம் பிறந்தவங்க போட்டி குதிரை, 2ஆம் பாதம் பிறந்தவங்க அழகான குதிரை, 3ஆம் பாதம் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2க்கும் நடுவில் உள்ள குதிரை, 4ஆவது வந்து தாய்மை குதிரை. இது மாதிரி ஒரு காரகத்துவத்தை சிம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த குதிரை இல்லாமல் அவங்களுடைய காரகத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரம் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்கன்னா போட்டி குதிரைனா வாழ்க்கை முழுக்க போராடி இருப்பாங்க, நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கேது பகவான நட்சத்திரத்தினால இங்கே ஒரு பற்றற்ற வாழ்க்கையை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஞானம் அறிவு தெளிவு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையை கண்டிப்பாக அவங்க பற்றற்ற நிலையோடு தான் வாழ்வாங்க அப்படின்னு கூட இந்த நட்சத்திரத்துக்கு சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்குறை நட்சத்திரம் தேவகணம். இது வந்து பார்வத நாடி பார்ஷவ நாடி அப்படின்னு சொல்கிறது கூட இந்த மாதிரி நட்சத்திரங்களோட காரகத்துவம் வந்துலாம் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வத்தாமனனுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார். இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது அஸ்வத்தாமன் வந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்தார். அப்படிங்கிறப்ப இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களாம் ஒரு உன்னதமான பிறப்பு, உன்னதமான படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் தனக்குன்னு ஒன்று பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க பார்த்தா பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கேது பகவான் இருக்கிறாருன்னா இது ஒரு கடமைக்கான உறவுகளை இருக்கும். இப்போ கேது வந்து எங்கே நிற்கிறாரோ அது தகுந்த மாதிரி ஒரு உறவு இருக்கும். ஒரு 4ஆம் பாதத்தில் இருந்தால் தாயாரை வந்து ஒரு கடமைக்காக அவங்க எல்லா விஷயங்களுமே செய்வாங்க. எந்த உணர்வுகளையும் எது செய்கிறதுனாலும் கடமைக்காக செய்வாங்க. இப்போ 9ஆக இருக்கும்போது தந்தைக்காக ஒரு தந்தைக்குங்கிற உறவு நிலையில் ஒரு கடமைக்காக செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை கண்டிப்பாக செய்யும். இந்த கேது பகவான் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வந்து கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வரப்படக்கூடியது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு அப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது அதிதேவதை பார்த்திங்கன்னா துர்க்கையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ராகுட நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பரணியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நல்லா சமைப்பாங்க. அதே சமயத்தில் விருந்தினர் உபசரிப்புன்னு சொல்லும்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக சிறப்பாக செய்வாங்க. ஏன்னு கேட்டால் துரியோதனன் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு வரவங்களை உபசரிக்கிறத சிறந்தவன் என்று புராணக்காலங்களில் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் ஒரு ஆண் யானை அப்படிங்கிற ஒரு பலத்தை உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நல்ல பலமானவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பரணி நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்க வந்து நல்ல வீரமாக இருந்தாலும் இவங்களை விட நல்ல ஸ்பீடாக இருக்கிறவங்கள கூட வச்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா துரியோதனன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட கர்ணனை கூட வச்சுருந்தார் பலசாலியை. அவருக்கு வந்து தேவையானதை செஞ்சு தருவாங்க. அப்போ நட்பு வட்டாரத்தில் இந்த பரணி நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் நண்பனுடைய மரியாதை கொடுக்கறதிலும் மற்றவர்களை மரியாதை கொடுப்பதிலும் இந்த நட்சத்திரம் வந்து நல்லா சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாசை ஆணாக இருந்தால் பெண்ணாசையும் பெண்ணாக இருந்தால் ஆணாசையும் இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொத்தோடு இருப்பாங்க. இப்போ ஒரு தாத்தா சொத்து பேரனுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் பரணி நட்சத்திரமாக இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், உங்கள் தாத்தா சொத்து கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா
எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையுமே கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க பூராம எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா துரியோதனனுக்கு பார்த்தீங்கன்னா நாடாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், சொத்துவாக இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு வந்து ஈஸியாக கிடைச்சு. ஆனால் அதை அவங்க கொஞ்சம் தந்திரமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி இந்த காரகத்துவம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்னு சொல்லக்கூடிய முருகன் பிறந்த நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப நல்ல வேகமாக ஸ்பீடாக ஆரம்பிப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முடிக்க தெரியாது. ஒரு அதே மாதிரி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக அவர் வந்து சூரனை வதம் பண்ணால் கூட பின்னாடி வந்து அவருடைய அதன் பலன்களை அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு புராணம் கதை இருக்குது. அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தில் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மை, மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்பையும் சரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும். எதையுமே நமக்கு சுயமரியாதை வேணும்னு நிறைய இடங்களில் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரங்கன்னா சுயமரியாதை நிறைய நினச்சிப்பாங்க. அவங்க தனக்கு மரியாதை கொடுக்கணும், ஒருத்தர் நமக்கு கூப்பிடணும், நம்ம அவங்க கூப்பிட்டா தான் போவாங்க. ஒரு முறைக்கு 4 முறை கூப்பிட்டா தான் அவங்க போவாங்க. அந்த மாதிரி நிறைய மரியாதைகளை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த கார்த்திகைக்கு வந்து கத்திரிக்கோள்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜாதக கட்டத்தில் இந்த கத்திரிக்கோள்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அது வீட்டில் உள்ள உறவுகளில் ஒரு கத்திரி மாதிரி வெட்டி விட்டுட்டே இருக்கும். இப்போ சூரியன் இருந்தால் தந்தை கொஞ்சம் தனிமையாக இருப்பார், சந்திரன் இருந்தால் தாய் கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு உறவு காரகத்துவத்தை எடுத்து பாருங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% பொருந்தி வருது. நான் பார்த்த ஜாதகங்களில் பொருந்தி வருது. நீங்கள் இதை முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விலங்குன்னு சொல்லப்படுகிறது ஆண் நாகம். அப்படிங்கிறப்ப இந்த ரோகிணி நட்சத்திரக்காரத்தை பிறந்த பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. நமக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே இவங்க வந்து நன்மை நடக்கும்னா இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பெண்களை பொறுத்தளவு ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டா போதும், இவங்களை தூண்டி விட்டுட்டா போதும், அவங்க அப்படியே கொதித்து எழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எதையுமே என்னை நீ வந்து நம்பணும், என்னை நீ வழிபட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா திரௌபதி வந்து சேலை துரியோதனன் வந்து சேலை உருவுறப்ப எப்போ கர்ணனை கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக கிருஷ்ணனை கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி எப்போ இவங்களை பயன்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து அவங்கள நம்பி நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல பலனை தருவாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்னை கடைசி வரையும் கூப்பிடலை திரௌபதி, சபையில் இருந்துட்டு என்னை எப்போ கூப்பிட்டாங்களோ அப்போ தான் நான் வந்து அவங்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி போயிட்டோம்னா கண்டிப்பாக எந்த காரியத்தையும் அவங்கள ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஜாதகங்களில் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறப்ப இங்கே ரிஷபத்தில் உச்சமாகிறதுனால கண்டிப்பாக இவங்கள்ட்ட செல்வ பலம், பண பலம், தோட்டம், தரவு இந்த மாதிரி என்ன வேணாலும் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். இவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் வந்து தன்னுடைய தாய் எல்லாமே வேறு தாயிட்ட வளர்ந்ததுனால பொதுவாக வந்து ரோகிணி நட்சத்திரக்காரவங்க வந்து மாற்றான் தாயின்னு சொல்லக்கூடிய யார்ட்டாவது வளர்ந்துருப்பாங்க. இப்போ அத்தை வீடு, மாமா வீடு, சின்னம்மா, பெரியம்மா, பாட்டி இந்த மாதிரி வீட்டில் வளர்ந்துருப்பாங்கன்னு சொன்னோம்னா 100% சரியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு கள்ள சிரிப்பு ஒரு மனசுலே வச்சுருப்பாங்க. எதையுமே தான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருப்பாங்க. இந்த காரகத்துவத்தெல்லாம் சேர்த்து எடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கமற்ற நட்சத்திரம். இதில் வந்து பிறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர் கருடாழ்வார்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. கருடாழ்வார் வந்து யாருன்னா ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாக அமைந்தவர். இந்த கருடாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரதிகாரம் பண்ணாட்டியும் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சிறப்பாக செய்வாங்க. இப்போ வந்து நாராயணனுக்கு வந்து எந்த பிரதிகாரம் இல்லாமல் அவரை தூக்கி சுமந்து போகிறாரு. அதுபோல் இந்த நட்சத்திரக்காரங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா லவ் அஃபேராக இருப்பாங்க. மிருகசீரிட நட்சத்திரம் ஒரு காதல் நட்சத்திரம்னு சொல்லலாம், காதலை வசப்படக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மன சஞ்சலம், மனம் அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க என்ன அலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதாவது வந்து காதல் பண்ணுறது எது மேலே ஒரு எந்த கிரகம் அதில் இருக்கோ மிருகசீரிட நட்சத்திரத்தில் அந்த உறவுகளில் வந்து இவங்களுக்கு ஒரு லவ் அஃபயர் மாதிரி இருக்கும். இப்போ சூரியன் இருந்துச்சுன்னா அப்பா மேலே ஒரு லவ் அஃபயர் இருக்கும், சந்திரன் வந்து அம்மா மேலே, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க. ஏன்னா கருடாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமன் நாராயண் மேலே அவ்வளோ ஈடுபாடு, பக்தி, நம்பிக்கை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால இந்த நட்சத்திரத்தை எடுக்கும் பொழுது அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஜாதகத்தில் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னா ஒரு காதல் நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு எந்த பிரதிகாரம் பண்ணாமல் ஓடி உதவி செய்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருடாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் அப்படி சொல்ல ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இவங்க வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரவங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு தாழ்மை நிலையில் இருந்தாலும் அவங்கள ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர் யாருன்னா ருத்ரன். ரொம்ப கோபக்காரு. ருத்ரன் சொல்லும் போதே கோபம் அங்கே வந்துடுது. அந்த கோப கனல் வீசக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக கோபம் பயங்கரமாக வரும். அந்த கோபம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி இவங்களை மதிக்காமல் தட்சண யாத்திரை போனது வந்ததுனால அவங்க எவ்வளோ கோவப்பட்டு தனியாக சம்சாரமே வேணான்னு சொன்னவங்களோ அது மாதிரி இவங்க கோபத்தினோட உச்சிக்கு போயிடுவாங்க. அதனால் இவங்க எப்போவுமே சாந்தமாக இருக்கிறது நல்லது. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் துளி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவர் வாழ்க்கை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தட்சனுக்கும் ருத்ரனுக்கும் ஆகாது போல் இது மாமனாருக்கும் மருமகனுக்கும் சில முரண்பாடுகளை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஒத்து வராது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த திருவாதிரையில் பிறந்தவ பார்த்தீங்கன்னா ருத்ரனால் இவர் வந்து முக்கண் அதிபதினு சொல்லலாம். ஏன்னா இது தேங்காயோட பாதை வந்து 3 கண் இருக்கிறதுனால தேங்காயை கரகத்துவமாக எடுத்துக்கிறாங்க ஒரு இதில். அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை தாழ்ந்து போனாங்கன்னா ஜெயிச்சிடலாம், கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது, புத்தி நடத்துது அப்படின்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை குறைச்சிக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்று டென்ஷன் ஆவாங்க, இல்லைன்னா அழுதுருவாங்க. இந்த மாதிரி 2 விஷயங்களையும் செய்வாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா கோவப்பட்டு போடான்னு போயிடுவாங்க. அதே சமயத்தில் இல்லைன்னா தனியாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த நட்சத்திரக்காரவங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி தசாபுத்தி நடத்துகிறப்ப அந்த கிரகத்தில் நடத்துகிறப்ப அமைதியாக இருந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர். இந்த நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியும். ஏகபத்தினி விரதன். இப்போ புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவர் வந்து ஏகபத்தின விரதம், ஒரு நல்ல மனைவியை தவிர மற்றவங்கள்ட்ட இவர் வந்து இது பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டக்கூடிய ராசி இருக்கிறதுனால இவர்கள் வாழ்க்கை வந்து ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு ஸ்பீடாக போகும், அதே சமயத்தில் இறங்கிரும். அப்போ ஸ்பீடாக போகும், இறங்கிரும். இந்த மாதிரி வாழ்க்கை வந்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர் வருவாங்க, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து ஸ்ரீராமர் வந்து அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீராமர் வந்து ஒரு மன்னராக வாழ்ந்தவர். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதாவது எல்லா கிரகங்களும் சரியாக இருக்கிறப்ப இந்த நட்சத்திரம் சரியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் அரசு பவர் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக வரும்பொழுது நீங்கள் ஒரு வீட்டை மாற்றினீங்களா, பள்ளிக்கூடத்தை ஒரு ஸ்கூலில் விட்டு ஒரு 2-3 ஸ்கூல் மாற்றி படிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு வீடை விட்டு ஊர் போகிறது, ஒரு இடம் விட்டு இடம் போகிறது. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளில் வந்து ஒரு ஊரை விட்டு ஊர் போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஸ்ரீராமர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டை விட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் அவர் வந்து வனவாசம் போனார். அப்படிங்கிறதுனால ஒரு காரகத்துவத்தை எடுக்கிறப்ப அதில் ஒரு பிட்டை எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் மாறுறது, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, ஸ்கூல் விட்டு சூட் மாறுறது, அந்த மாதிரி நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூனையை குறிக்கிறதுனால பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க ஒரு செயல்களை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு வீட்டுக்கே மற்றவங்க வருவாங்கன்னா ஒரு சாப்பாடு தானம் அல்லது ஒரு தண்ணி கொடுக்கறது, ஏதாவது ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு
நாம் பிரதிகாரமாக செய்யணும். ஏன்னா ஸ்ரீராமர் வந்து மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக இந்த படைப்பை பெற்றார். அதே சமயத்தில் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும் தான் வாழ்ந்தார். அதனால் இந்த நட்சத்திரக்காரவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிகாரம் செஞ்சு அனுப்புனா இந்த புனர்பூச நட்சத்திரம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரவங்க மனைவி மீது சந்தேகப்படாமல் வாழ்ந்தாங்கன்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா சந்தேகப்பட்டதுனால ஸ்ரீராமர் வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவி அம்மார் வந்து பூமிக்குள்ள மறுபடியும் போயிட்டாங்க. அந்த காரகத்துவத்தை நம்ம சேர்த்து எடுத்து புனர்பூச நட்சத்திரங்கன்னா கண்டிப்பாக சந்தேகப்படாமல் வாழ்ந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வராது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்குன்னா நாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களுமே பகிர்ந்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு இவங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப என்ன நடந்தாலும் மனைவியாக இருந்துச்சுன்னா கணவன்கிட்ட வந்து அப்பைக்கப்போ சொல்லிடணும். இப்போ இவங்க யார் வந்தா என்ன போனால் என்ன கேள்வி கேட்கும்போது புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயங்களை சொல்லினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஒரு சங்கடம் சச்சரவு வராது. இவர் ஸ்ரீராமர் வந்து பற்றி ஏகபத்தின வருதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்களை 100% நம்பலாம். நன்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க. இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர் பார்த்திங்கன்னா வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி இது வந்து ஆளுமை பண்ணுறாரு. இந்த நட்சத்திரக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ நிலை, ஒரு ஆன்மீக ஞானம், ஒரு ஆன்மீக ஞானம் இந்த போல் ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. பொதுவாக பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தெய்வீக நெறி, தெய்வ நெறி, ஆன்மீக நெறி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பெண்களாக இருக்கும் பொழுது இந்த தெய்வீக நிலையை மாறி அவங்க நடக்கும் பொழுது சில விஷயங்களில் இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. இந்த பூச நட்சத்திரம் வந்து ஒரு தெய்வீக நட்சத்திரம், ஒரு ஆன்மீக நட்சத்திரம். அங்கே குரு உச்சமாகிறதுனால பிரகஸ்பதியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் தெய்வத்தை வழிபட்டுட்டு அது நிலை நடக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து மற்றவங்களுக்கு புரோபகாரியாக இருப்பாங்க. அதாவது யாருக்காவது நம்ம செய்யணும், ஒரு அன்னதானம் பண்ணணும், ஒரு ஏதாவது ஒன்று சேவை பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சேவை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பூச நட்சத்திரம் நல்லபடியாக அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இந்த பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மனைவி மீது ரொம்ப பற்று வைக்காமல் வாழ்வாங்க. அதனால் சில நேரங்களில் பிரச்சனை வரும். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த பற்றற்ற நிலையை உருவாக்கி கொடுக்குறப்ப இதை பேலன்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த பேலன்ஸ் பண்ணுறப்ப இந்த பூச நட்சத்திரக்காரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் சொல்லப்படக்கூடிய பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிற அந்த ஆதிசேஷன் பாம்பு படுக்கை தான் ஆதிசேஷன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர் பார்த்திங்கன்னா நலன் பிறந்திருக்கிறாரு. நலன் மகாராஜா எப்படி கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு போனாரோ அதே போல் இந்த நட்சத்திரக்காரவங்க ஒரு தவறான செயலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரம். எந்த ஒரு பிரதிகாரம் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ஆயில்ய நட்சத்திரம் தான். இப்போ நீ எனக்கு செஞ்ச இதை நான் உனக்கு செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக நீங்கள் எந்த பிரதிகாரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவர் பார்த்திங்கன்னா காந்தி சொல்லலாம். ஏன்னா காந்தி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய செஞ்சுருக்கிறாரு. அது மாதிரி நிறைய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்யம் அப்படிங்கிறது இந்த ஆதிசேஷன் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அர்ப்பணித்து பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிறாரு. அவர் படுக்கிறப்ப தூங்குறப்ப எல்லா விஷயங்களிலுமே இந்த ஆதிசேஷன் அப்படி இருக்கிறதுனால அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அப்படி எடுக்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய 1000 தலைகளை உடையவர். 5 தலைவராகத்தான் பார்த்துருக்கோம். ஆனால் 1000 தலைகளை உடையவர் இந்த ஆதிசேஷன். அப்படிங்கிறப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எதையும் பிரதிகாரம் இல்லாமல் செய்வாங்க. அப்படின்னு நம்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இது வாழ்க்கையில் நிறையா போராடி கஷ்டப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பொதுவாக கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய சிரிப்பு வந்து உண்மையான சிரிப்பாக இருக்கும். ஒருத்தங்க சிரிப்பாங்க, கள்ள சிரிப்பு சிரிப்பாக. ரோகிணி எடுத்தோம்னா கள்ள சிரிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயில்யம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மற்றவர்கள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் சொல்லக்கூடிய நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மற்றவருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த உதவியும் இல்லாமல் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இந்த அடுத்த நட்சத்திரம் வந்து அடுத்த மாதம் பேசலான் இருக்கிறேன். இதுவரை வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு அதன் மூலமாக மட்டுமே நம்மளுக்கு பலன்கள் வரும். நட்சத்திரங்கள் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் சிறப்பாக அமையாது அப்படிங்கிறது தான். நன்றி சகோதரர். நம்ம திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சுப்பிரமணிய அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வாருங்க வாங்க.